ராமைய ஜானகிங்கிற பொண்ணை கண்ணாலம் கட்டிட்டான். அவன் கீரனூரில் வேலை பார்த்து வந்தான். அந்த ஊரில் அவன் குடியிருக்கிறதுக்கு வாடகைக்கு ஏதாச்சும் வீடு கிடைக்குமான்னு தேடி தேடி பார்த்தான். ஆனால் ஒரு வீடு கூட கிடைக்கல. ஊருக்கு வெளியில் பார்த்தா ஒதுக்குப்புறமாக ஒரு அழகான சின்ன வீடு இருந்துச்சு. ஆனால் அதில் பூட்டு போட்டு இருந்துச்சு. அதைய பற்றி ஊருக்காரங்க கிட்ட அவன் விசாரிச்சான். ஊருக்காரங்கெல்லாம், ஐயோ அந்த ஊடா, அது பிசாசு வாழற வீடு. ரொம்ப நாளுக்கு முன்னாடி செல்லப்பேங்கிறவன் அந்த வீட்டை கட்டினான். ஆனால் அவனும் அவனோட பொண்டாட்டி பிள்ளைகளும் ஒரு விபத்தில் செத்து போனாங்க. செல்லப்ப பிசாசா மாறி அந்த வீட்டில் திரிஞ்சிட்டு இருக்கிறா. அதனால் யாருமே அந்த வீட்டு பக்கம் போகிறதே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்ட ராமையன், ஐயோ பிசாசு வாழற வீடா, நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னான். ஆனால் ஜானையோ, இங்கே வாருங்க, எனக்கு இந்த பேய் பிசாசு இதிலெல்லாம் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அப்படியே அது அங்கே இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். இந்த வீட்டுக்கே குடி போகலாம், இதுக்கு யாரை கேட்கணும் அப்படின்னு ஊருக்காரங்கிட்ட கேட்டா. ஊருக்காரங்களும், அம்மனி யாரையும் கேட்க வேண்டியதில்லை, நீங்கள் தாராளமாக அந்த வீட்டில் இருக்கலாம். அந்த வீட்டோட சாவியும் யாருக்கிட்டவும் இல்லை, பூட்டை உடச்சிட்டு தான் உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஜானகி உடனே புருஷங்கிட்டோ, சரிங்க, நம்ம உடனே அங்கே போய் அந்த வீட்டோட பூட்டை உடச்சி நம்மளோட சாமானங்களை முதல்ல இறக்குவோம் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு போனான். பூட்டை உடச்சிட்டு உள்ளே போன ரெண்டு பேரும் அந்த வீட்டில் ஒரு குப்பை கூட இல்லாமல் எங்கே பார்த்தாலும் சுத்தமாக இருக்கிறத பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போனாங்க. எல்லா சாமானங்களும் ஒழுங்காக அந்தந்த இடத்துல இருந்துச்சு. அதையும் பார்த்த ஜானகி, அடேங்கப்பா, இந்த வீட்டை பார்த்தா பிசாசு இருக்கிற ஊடாட்டாவே தெரியலையே, இங்கே வேற யாரோ குடியிருக்கிற மாதிரியே இருக்குதே அப்படின்னு புருஷங்கிட்ட சொன்னான். அப்போ ஒரு உருவம் உங்களுக்கு முன்னாடி குதிச்சு நின்று, இங்கே வேற யாரும் இல்லை, நான் தான் இருக்கிறேன், நான் தான் செத்து போன செல்லப்ப, பிசாசா மாதிரி இங்கே திரியறேன். இது நான் ஆசாசையாக கட்டின வீடு, அதனால தான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லிச்சு. இதைய கேட்ட ராமையனுக்கு உதறல் கண்டுச்சு. ஆனால் ஜானகியும் ரொம்ப தைரியமா, இதை வேறு, நாங்கள் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொன்னான். பிசாசு அதுக்கு, ஆஹா தாராளமாக இருந்துக்கங்க, ஆனால் வீடு மட்டும் கண்ணாடி மாதிரி பளிச்சுன்னு சுத்தமாக இருக்கணும். எனக்கு வீட்டில் குப்பை ஊழன்னு இருந்தால் கொஞ்சம் கூட பிடிக்காது. எனக்குன்னு ஒரு அறையை நான் வச்சுக்கிறேன், அதுக்குள்ளே நீங்கள் யாரும் வரக்கூடாது. நான் சொன்ன இந்த நிபந்தனைகளை மீறினீங்க, அப்புறம் உங்களை பிடிச்சி ஆட்டி வைப்பேன், தெரிஞ்சுதா அப்படின்னு எச்சரிக்கை பண்ணுச்சு. ராமையனும் பயந்துட்டே, இங்கே வாரு பிசாசு, நீ சொன்னாப்புலையே வீட்டை சுத்தமாக தூசி தும்பு இல்லாமல் வச்சுக்கிறோம், உன்ற அறைக்குள்ளையும் வரமாட்டோம் அப்படின்னு சொன்னான். ஜானகியோ பிசாசு சொன்னதை கேட்டு ஏதோ ஒரு யோசனையில் ஆழ்ந்தா. அதுக்கப்புறம் ஜானகி என்ன பண்ணுனானா, அவள் கொண்டு வந்த சாமானங்களையெல்லாம் மூளைக்கு மூளை பரப்பி வச்சா. வீட்டை சுற்றி வெளியே இருந்த குப்பை கூலங்களையெல்லாம் அந்த வீட்டோட பின்னாடி குவிச்சா. அது ஒரே வாரத்தில் ஒரு சின்ன குன்றாட்டம் ஆகிப்போச்சு. அதில் அழுகி போன காய்கறிகோ பழத்தோளுகோன்னு எல்லாத்தையும் போட்டு ஒரே அடியாக வீடு முழுக்க நாத்தம் அடிச்சுது. ராமைய ஜானகியை பார்த்து, ஜானகி, சாமானங்களையெல்லாம் இப்படி பரப்பி போட்டிருக்கிறியே, ஒழுங்காக எடுத்து வச்சு வீட்டை பெருக்கி தொடச்சி சுத்தம் செய்யக்கூடாதா? வீட்டுக்கு பின்னாடி குப்பையை மலையாட்ட சேர்த்து வச்சு வீட்டில் ஒரே நாத்தம் அடிக்க செஞ்சிட்டியே, பிசாசு எச்சரிக்கை பண்ணுறது உனக்கு நினப்பில் இல்லையா அப்படின்னு கேட்டா. ஜானகி எதுக்கு, எல்லாம் ஞாபகம் இருக்குது, எல்லா சாமானங்களையும் எடுத்து வைக்க சோம்பேறித்தனமாக இருக்குது, தினமும் ஒன்று ரெண்டுன்னு சரிப்படுத்துகிற, குப்பை சேர்ந்துட்டா நாத்தம் அடிக்கத்தானே செய்யு, அது நல்லா காஞ்சி போனதுக்கப்புறமா எரிச்சோம்னா சரியாக போயிடு அப்படின்னு சொன்னான். அப்போது பிசாசு அவங்களுக்கு முன்னாடி வந்து, நானும் போகட்டு, இந்த ஒரு வாரம் பொறுத்து பார்க்கலாம் அப்படின்னு பொறுமையாக இருந்துட்டேன். நீங்கள் வீட்டை சுத்தமாகவே வச்சுக்கல, இந்த வீட்டுக்கு பின்னாடி குப்பையை குவிச்சு ஒரே நாத்தம் அடிக்க செஞ்சிட்டீங்க. நான் சம்பாதிச்ச பணத்தையெல்லாம் இந்த வீட்டை கட்டுறக்கே செலவு பண்ணினேன். வீடு அழகாக இருக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை. இந்த வீட்டில் நீங்கள் இருக்கணும்னா நான் சொன்னாப்பில் நடக்கணும்னு நான் சொன்னேன், அதுபடி நீங்கள் நடக்காமல் வீட்டை நார் அடிச்சிட்டீங்க, இப்போவே உங்களை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜானகி கிட்ட போச்சு. அதை கேட்ட ஜானகி பயக்க வரல இல்லை. அவள் என்ன பண்ணுனானா, மூளையில் இருந்த தொடப்பத்தை கையில் எடுத்துகிட்டு வந்து
இங்கே வாரு பிசாசு, பிசாசுகளால் மனுஷங்களை பயமுறுத்தத்தான் முடியும். அவங்கள கொல்லுற சக்தியெல்லாம் அதுகளுக்கு இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி ஓங்குனான். உடனே பிசாசு பயந்து போய், ஐயோ வேண்டாம் வேண்டாம், நான் என்னோட அறைக்கு போயிடுறேன் அப்படின்னு அலறிச்சு. ஜானகி உடனே, ஆ உன்ற அறைக்கா ஓர, உன்ற அறையை இப்போ நான் என்ன செய்யறேன் பாரு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு பின்னாடி இருந்த குப்பையை அள்ளி எடுத்துட்டு வந்து அந்த அறையில் போட்டான். அதை பார்த்த பிசாசு, அம்மா தாயே, இந்த குப்பை கூலத்துக்கு நடுவில் நாத்தம் அடிக்கிற இந்த வீட்டில் என்னால் இனி இருக்க முடியாது. இது என்னோட வீடுங்கிற ஆசையே எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. நீ இந்த வீட்டை வச்சிருக்கிற லட்சணத்தை பார்த்தா எனக்கு வீடு மேலே இருக்கிற ஆசையே போயிடுச்சு. நான் ஏதாச்சும் ஒரு காட்டுக்கு போய் ஒரு மரத்தில் வசிக்கிறேன். போகிறதுக்கு முன்னாடி ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், நீ இந்த வீட்டை சுத்தமாக வச்சுக்க கொஞ்சம் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. அது போனதுக்கப்புறமா ஜானகி, இனி அந்த பிசாசு இந்த பக்கம் தலையே காட்டாது. இனிமே வீட்டை சுத்தப்படுத்தி சாமானங்களை ஒழுங்காக வைக்கிற, குப்பையை எரிச்சு போடுற அப்படின்னு பரபரப்பாக வேலை செய்ய தொடங்கினான். ராமையனும் அவளை ஆச்சரியமாக பார்த்து, இவ்வளவு அந்த பிசாசை விரட்டுறக்கா செஞ்ச, கடைசியாக உனக்குத்தான் வெற்றி அப்படின்னு மகிழ்ச்சியாக சொன்னான்.